வணக்கம். இன்னைக்கு நாம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கந்தனுடைய பாதம் கனவில நினைத்தால் கூட காக்கும் என்னும் பெருமைக்குரிய தலமாகவும் மலையாகவும் விளங்கக்கூடிய சிவன்மலையில வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் சிறப்புகளையும் அவர் இதுவரை கூறி வந்த வாக்குகளையும் அதன் பலன்களை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம். இது அடுத்ததாக என்ன பொருள் வைக்கப்பட போக இருக்குது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க முடியும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவட்டத்தில் காங்கேயத்து அருகில் தான் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயிலினுடைய தனி சிறப்பாக என்ன சொல்லப்படுதுன்னா, கந்தனுடைய பாதம் கனவிலும் காக்கும் என்பது சிவன்மலை முருகனின் அருள்வாக்காக கருதப்படுது. இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் எதுன்னு பார்த்தோம்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். முருகப்பெருமானே பக்தருடைய கனவுல தோன்றி ஆண்டவ உத்தரவ பெட்டியில வைத்து பூஜை செய்ய வேண்டிய பொருளை கூறுவாரா. அந்த பெட்டியில அப்பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவது பல ஆண்டு காலமாக கடைபிடித்து வராங்க அக்கோயில் நிர்வாகங்கள். கனவில முருகப்பெருமானின் உத்தரவு கிடைக்க பெற்ற பக்தரின் கோயில் நிர்வாகத்தை அணுகினாலே கோயில் நிர்வாகிகள் சாமியிடம் பூ போட்டு கேட்ட பின்னர் தான் பக்தருடைய கனவில் வந்த பொருளை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்க ஏற்பாடு செய்வாங்களாம். அதன்படியே திண்டுக்கல் ரயில் நிலைய பகுதியைச் சேர்ந்த கற்பகம் என்ற பெண்ணுடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி உத்தரவிட்டிருக்காரு. அது என்னன்னா, நந்தியாவட்டை பூவை வைக்க சொல்லியிருக்காரு. அருகம்புல், துளசி ஆகியவையும் தோன்றின. அது மட்டும் இல்லாம அவர் கோயில் நிர்வாகத்துல தெரிவிக்க உடனே பூ போட்டு பார்த்து முருகப்பெருமானின் உத்தரவு பெற்று அந்த பொருள்களை புதன்கிழமை முதல் உத்தரவு பெட்டியில வச்சு இருக்காங்க. அன்றைய தினத்துல முன்பு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில கடந்த 13ஆம் தேதி முதல் 7 கிலோ அரிசியும் 5 லிட்டர் நல்லெண்ணெய் வைத்து பூஜை செய்திருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அருகே உள்ளத சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில கொங்கு மண்டலத்தில் உள்ள முருகப்பெருமான் கோயில் கொண்டிருக்கும் கோவில்களை இது மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது. நாட்டில் வேறு எந்த கோவிலும் இல்லாத தனிச்சிறப்பு பார்த்தோம்னா இங்குள்ள ஆண்டவர் பெட்டியில் தான். உத்தரவு பெற்ற பக்தர் கோவில் நிர்வாகத்தை அணுகி விவரத்தை கூறினாலே சாமியிடம் பூ போட்டு கேட்டு அதன் பின்னர் தான் பக்தரின் கடவுளை வந்த பொருளை உத்தரவு பெட்டியில வைப்பாங்களாம். உத்தரவு பெட்டியில வைக்கப்படும் பொருளுக்கு கால நிர்ணயம் எதுவுமே கிடையாதான். அடுத்த பொருள் பக்தரினுடைய கனவுல உத்தரவாகும் வரை வரைக்கும் உத்தரவு பெட்டியில வைக்கப்பட்டிருக்கும். உத்தரவான பொருள் உத்தரவு பெட்டியில வைக்கப்பட்டிருக்கும் காலத்துல அந்த பொருள் சமூகத்துல ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தியதை நம்மால பார்க்க முடியும். முந்தைய காலங்கள்ல சைக்கிள் வைத்து பூஜிக்கப்பட்ட போது நவீன வாகனங்களின் பெருக்கத்தினால சைக்கிளினுடைய பயன்பாடு குறைந்து போனதாம். அது மட்டும் இல்லாம துப்பாக்கி, தோட்டா வைத்து பூஜிக்கப்பட்ட காலத்துல காக்கில் போர் ஏற்பட்ட அதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் வென்றது. மண் வைத்து பூஜிக்கப்பட்ட நிலையில ரியல் எஸ்டேட்டின் தொழிலும் சூடுபிடித்த நிலத்தின் மதிப்பும் பன்மடங்கு உயர்ந்திருக்குது. தண்ணீர் வைத்து பூஜிக்கப்பட்ட போதுதான் சுனாமி ஏற்பட்டு வெள்ளத்துல ஏராளமான மக்கள் மடிந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம அடுத்ததாக திருப்பூர் வெங்கமேடு குமரன் வீதியைச் சேர்ந்த KR கார்த்திகேயனுடைய கனவுல வேல் நேற்று வைத்து வழிபடுமாறு சொல்லியிருக்காங்க முருகக்கடவுள். இதற்கு முன்னதாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியில என்ன இருந்துச்சுன்னா, நிறைப்படி கம்பு வைத்து பூஜிக்கப்பட்டு இருந்த நிலையில அப்போது அரிசியின் விலையும் பன்மடங்கு உயர்ந்தது. வேல் ஞானத்தை குறிக்கிறது. உலக மக்களிடம் ஞானம் மறைந்து ஞானம் பிறக்குமா. உலக மக்கள் அனைவருமே மகிழ்வுடனும் மன நிம்மதியுடன் வாழப்போவது இறைவன் உணர்த்துவதாக நம்பினாங்க. இதனுடைய தாக்கம் வரும் நாட்களில் தெரியும் எனவும் நம்பினாங்க. முருகன் கோயில்ல உள்ள உத்தரவு பெட்டியில வைக்கப்படும் பொருள் முருகன் சொல்லும் அருள்வாக்காக பக்தர்களால் பார்க்கப்பட்ட வந்த நிலையில திருவண்ணாமலையில் நடந்த மண் சரிவு சம்பவத்திற்கு பிறகுதான் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி என பொருள் வைக்கப்பட்டதா எப்போதும் மாற்றப்படுகிறது என அறிந்து கொள்ளும் ஆர்வமே மக்களிடையே அதிகரித்து வருது. இந்த நிலையில சிவன்மலை உத்தரவு பெட்டியில கடந்த 1 மாதத்துக்கு முன்பாகவே 3வது முறையாக பொருள் மாற்றப்பட்டிருக்காங்க. பக்தருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருள் பார்த்தோம்னா என்ன பலனை கொடுக்கும், நல்லதா கெட்டதா என எதிர்பார்ப்புகளும் அதிகமாயிட்டே இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் சிவன்மலை முருகன் கோவிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதுதான். இதில் வைத்து வைக்கப்படும் பொருட்கள் நாட்டின் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் பக்தர்களின் நம்பிக்கையாக அசையாத நம்பிக்கையினே சொல்லலாம். கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்து உள்ளது. காலமாக பார்த்தோம்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டியில
வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்களில் அதிக முக்கியத்துவம் பெற்று பார்க்கப்படுது. சிவன்மலை முருகன் பக்தருடைய கனவில் சென்று குறிப்பிடும் பொருளை தான் அந்த பக்தர் கோவில் அர்ச்சகரிடம் தெரிவிக்கிறாராம். உடனடியாகவே அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பாங்க. அப்படி உண்மை என உத்தரவு விட்டாலே உத்தரவு பெட்டியில ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள பொருளை அகற்றிவிட்டு தற்போது பக்தர் சொன்ன பொருளை அந்த பெட்டியிலே வைத்து வழிபடுவாங்க. மீண்டும் அடுத்த பக்தருடைய கனவுல முருகன் சென்று உத்தரவிடும் வரை பழைய பொருளை வைத்து பூஜை செய்வாங்க. உத்தரவு பெட்டியில திருவோடாம். அடுத்து கடைசியாக மண் அகல் விளக்கு வைத்து வழிபட்ட போது திருவண்ணாமலையில சமீபத்தில் நடைபெற்ற கனமழை மண் சரிவால் முன்கூட்டியே எச்சரிக்கும் வகையில இருந்ததாக பக்தர்கள் கூறி வராங்க. அடுத்ததுதான் மண் விளக்கு மாற்றப்பட்டு சிறிய கலசத்துடன் கங்கை தீர்த்தம் வைத்து பூஜை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில உசிலம்பட்டியைச் சேர்ந்த பக்தருடைய கனவுல சிவன்மலை ஆண்டவர் சொன்னதன்படி தற்போது திருவோடு முழுவதுமே திருநீர் நிரப்பி வைக்கப்பட்டு அதன் மீதே ருத்ராட்சம் நோய் தீர்க்கும் அதிகம் ஆகிய திருப்புகழ் மருந்து புத்தகமும் வைத்து வழிபட்டு வராங்க. தீர்த்தம் வைத்து வழிபட்ட 11 நாளிலேயே திருநீர் நிரப்பப்பட்ட திருவோடும் ருத்ராட்சமும் திருப்புகழ் புதியம் பதித்த புத்தகம் மாற்றி வைக்கப்பட்டு இருக்குது. பக்தர்களிடம் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்குது. விபூதி, ருத்ராட்சம், நோய் தீர்க்கும் திருப்புகழ் ஆகியவற்றின் மூலமே முருகப்பெருமான் எதை உணர்த்துகிறாரா, நாட்டில் இதனால் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படுமோ, இது ஆன்மீகம் பக்தி சார்ந்த விஷயங்களை குறிக்கிறதா அல்லது வேறு ஏதாவது விஷயத்தை உணர்த்துகிறா என்பது தற்போது பக்தருடன் எழுந்துள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குதான். ஆன்மீக பெரியோரிடம் கேட்டபோது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவோடும் திருநீருமே ருத்ராட்சம் திருப்புகழ் ஆகிய 4குமே தெய்வீகத்தன்மை கொண்டது தான். முருகப்பெருமான் சிவபெருமான் இருவருக்குமே உரியவேதான். திருநீரு அணிந்து திருப்புகழ் படித்தாலே தீராத வினைகளும் தீருமா. தற்போது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைக்குள்ள இந்த பொருட்களை வீடுகளிலும் கோவிலும் பக்தர்கள் இறைவனின் அருளை பெற திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டுமா? ருத்ராட்ச வழிபாடு செய்வது சிறப்பு பலன்களை அளிக்குமா? முருகன் கோவிலுடைய சிறப்புகளை பிரசித்தி பெற்றதான் ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான். மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதாகவும் மூலவருக்கு இதனால காரணமூர்த்தி என்ற பெயரே இருக்குது. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவில் தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவாரா. அதன்படியே சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டுதான் உத்தரவானது குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு இன்னொரு பக்தரினுடைய கனவுல அந்த அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையும் பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பக்தர்களின் பார்வைக்கு வச்சிருப்பாங்க. மலை முருகன் கோயிலை வழிபடுவதன் மூலம் திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது இத்தலத்தின் சிறப்பாகும். வக்ரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தாலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து விடுபடலாமா. சனி பகவானுக்கு இக்கோயிலின் தனி சன்னதியில எழுந்திருக்காரு. மலை மேல ஸ்ரீலோக நாயகி சமேத ஜரஹரேஸ்வரர் எழுந்திருக்காரு. காய்ச்சல் வந்தவர்கள் இங்கு மிளகு ரசம் வைத்து பூஜை செய்து உண்டாலே காய்ச்சல் நீங்கும் என்பது ஐதீகமாக இன்று வரை உள்ளது. மற்ற திருத்தலங்களைப் போலே இங்கும் முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே. மற்ற திருத்தலங்களில் பார்த்தோம்னா முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான். நவ கிரகங்களை அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன. அணையாத தீபம் எரிந்து கொண்டுள்ளது இச்சிறப்பாகும். திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை தரிசிப்பதும் சூரியநாராயண கோவில் சென்று சூரியனை தரிசிப்பதை போன்று இக்கோயில் சென்று வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்குமா. காலமாக பார்த்தோம்னா ருத்ராட்சத்திற்கு இணையாகவே கருங்காலி மாலையை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. சினிமா பிரபலங்கள் பலரும் இதை பயன்படுத்த துவங்கியதால் பொதுமக்களிடையே பிரபலமாகி வருது. இது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றதால் பலரும் பயன்படுத்த துவங்கியிருக்காங்க. இது கருங்காலி மர பயன்பாடு என்பது இன்று நேற்று இல்லை, நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. இத்தகைய அரிய பலன்களை கொண்டது கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலை பற்றிய தெளிவான விவரங்களை தெரிந்து கொள்ளவும் வாங்க விரும்பினாலும் வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர்களை தெரிவிச்சுக்கோங்க. அவர் தனது சக்தியை அதிகரிக்க எண்ணி வைசிய முனிவரின் அறிவுரையின்படியே இங்கு முருகனை வழிபட்டு சென்றிருக்காரு. அதனால மலையினுடைய அடிவாரத்துல அனுமத்ராயம் ஆலயமும் இங்கு அமைஞ்சிருக்கு. முனிவர் ஒருவருடைய சாபத்தால் பாம்பாக மாறிய நகுடன் என்ற மன்னனும் இங்கு முருகனை வழிபட்டு சாபத்தை
இருந்து விடுபட்டிருக்காங்க. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். அதனால் நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் 3 முறை ஓம் முருகா போற்றி என்று பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.